Hello all, this is Anita, your next door working woman sharing her slice of life. இது ஒரு டின்னர் vlog. கடாயில் தண்ணி காயறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றிட்டேன், அதனால கொஞ்சம் படப்படன்னு சத்தம் வந்துடுச்சு அதிகமாக. ஸோ ஹஸ்பண்ட் அன்னைக்கு நைட் ஒர்க் முடிச்சுட்டு வர லேட் ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால டின்னர் ரெடி பண்ணி வச்சுட்டா அவர் வந்து சாப்பிட்டுப்பாருன்னு சொல்லிட்டு தோசையும் தக்காளி சட்னியும் தான் ரெடி பண்ணேன். அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு கொஞ்சம் பருப்பெல்லாம் ஊற வச்சுருந்தேன், பருப்பு அடை செஞ்சுக்கலாம் அப்படின்னு. இது அம்மா வீட்டில் பருப்பு அடை இல்லை தவளை அடைன்னு கூட சொல்லுவாங்க. மாமியார் வீட்டில் இந்த அடை பற்றி பெருசாக ஐடியாவே இல்லை. நான் வந்ததுக்கப்புறம் தான் இது கொஞ்சம் செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். ஹஸ்பண்ட்க்கு தோசை ஊற்றிட்டு சட்னி நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். சட்னி கொஞ்சம் எக்ஸஸாகவே அரைச்சிட்டேன், ஸோ தட் நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு அடைக்கு அதுவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்துடுச்சு, அதை இப்போயே வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எல்லா டேஸும் இப்படி பண்ணுவேனான்னு கேட்டால் இல்லை, எப்போ டைம் இருக்கோ அப்போ வாஷ் பண்ணிவிடுவேன், இல்லை நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாய்.